திராவிட முன்னேற்ற கழகத்தோட பேச்சாளர்கள் ஒரு விதமா பேசிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த கட்சியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளே கூட ஒரு கேவலமான முறையிலே அருவருக்கத்தக்க வகையில் பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்று பல்வேறு அமைப்புகள், குறிப்பாக பெண்கள் அமைப்புகள், அவர்கள் எல்லாம் இதற்காக கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள். மாநிலத்தினுடைய முதலமைச்சரே அந்த பேச்சை சகிக்க முடியாமல் அவரை கட்சி பொறுப்பிலிருந்து எடுத்திருக்கிறார். இது ரியாக்ஷன் அப்படிங்கறத இன்னைக்கு திமுக பாக்குறாங்க. ஒரு காலத்துல அதிலும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட மதத்தை அவதூறு செய்வது, குறிப்பிட்ட சமூகத்தை கேவலமாக அவர்கள் பேசுவது என்று இருப்பது எல்லாம் இப்போது மக்களோட ரியாக்ஷனை பார்த்துட்டு அவங்க அதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு மாறுதல் அங்க நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் கூட தொடர்ச்சியாக அவங்களோட அந்த வரலாறு அப்படி. அதனால் அந்தந்த நேரத்தில் எங்களுடைய எதிர்ப்பை, கண்டனத்தை இதையெல்லாம் பதிவு செஞ்சிட்டு இருக்கோம். அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற எங்களோட கோரிக்கையும் இருந்துட்டு தான் இருக்கு. உச்சநீதிமன்றத்தை அணுகுவதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது போலவே மாநிலத்தினுடைய ஆளுநருக்கு இருக்கு. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்குமே ஒரு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்கு. எக்ஸிகியூட்டிவா இருந்தாலும், லெஜிஸ்லேட்டிவா இருந்தாலும், ஜுடிஷியரியா இருந்தாலும் அவர்களுக்கென்று இருக்கின்ற அதிகார வரம்பிற்குள்ளாக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும். சில நேரங்களில் நீதித்துறையோ அல்லது சில நேரங்களில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக தரப்போ தங்களுடைய அதிகாரத்தை ஓவர் ரீச் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. அது இன்னொருத்தரோட டொமைன்ல போய் என்க்ரோச் பண்றது. அப்படி செய்கின்ற பொழுது எல்லாத்துக்கும் செக் அண்ட் பேலன்ஸ் அப்படிங்கறது நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருக்காங்க. அதனால் மாநிலத்தினுடைய ஆளுநர் துணை குடியரசுத் தலைவரை பார்க்கறதாகட்டும், சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கிறதாகட்டும், அது அவங்கவுங்க முடிவு பண்ணுவாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.